வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் நகெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் லேயர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிரெட்டை பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு அது கூடவே தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையாலேயே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இதிலிருந்து ஒரு ரோலை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.